ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியான மெத்தடில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 1/2 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அது வரைக்கும் நம்ம மாவு பிணைஞ்சிடலாம். நான் எம்டிஆர் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். எனக்கு மற்ற பிராண்ட்லாம் ட்ரை பண்ண எனக்கு பிடிக்கல. எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே இந்த பிராண்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும் சாஃப்டாக. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டீ கிளாஸில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பால் ஊற்றி நம்ம மாவு வந்து பிணைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை மாவு மாதிரி தான் வரும். இந்த மாதிரி பிணைஞ்ச பிறகு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சிடலாம். பால்ஸ் பிடிக்கும் போது நல்லா கேர்ஃபுல்லாக பிடிங்க, கொஞ்சம் விரிசல் இல்லாத மாதிரி. விரிசல் விட்டுருந்துச்சுன்னா பொரிக்கும் போது என்ன ஆகும்னா அது மாதிரி வெடித்து வெடித்து வரும். அந்த ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் வந்து வராது. ஸோ அழகாக பொரிச்சு எண்ணெய் சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். உள்ள மாவாக இருக்கும், ஆனால் மேலே பார்த்திங்கன்னா தீஞ்சிருக்கும், நல்லா இருக்காது. ஸோ நிதானமாக பொரிங்க. பொரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாகை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்திங்களா, அதை எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா அது லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பொரிக்கும் போது அது கொதிச்சிட்ருக்கும். ஸோ லைட்டாக அந்த கம்பி பதம்பாங்கள்ல, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பொரிச்ச எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், சர்க்கரை பாகில் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்களே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருக்கும். குலாப் ஜாமுன் செய்ய வரல அப்படின்லாம் கிடையாது, நம்ம ட்ரை பண்ணால் எல்லாமே வரும். நமக்கும் 35 குலாப் ஜாமுன் போட்டிருந்துச்சு, எனக்குமே கரெக்டாக 35 குலாப் ஜாமுன் வந்துருச்சு. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.